என்ன மோகனா, இப்போ உலகம் முழுக்க ரொம்ப பரவலா பேசப்பட்டுட்டு இருக்க ஒரு விஷயம், சோசியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்க விஷயம்னு பார்த்தோம்னா, நேபாள்ல இந்த ரெஜிம் சேஞ்சுக்காக ஒரு கிளர்ச்சி நடந்திருக்கு இல்லையா? ஆமா. இந்த ஜென்ஸீஸ் எல்லாம் பயங்கரமா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. நாட்டையே கலவரமாக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. என்ன நடந்துச்சு ஆக்சுவலா? கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது இந்த போராட்டம் ஏன் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இது எங்க உருவாச்சு அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த நாட்ட பொறுத்தவரை என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஊழல் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால, அங்க இருக்கக்கூடிய மக்களும், இளைஞர்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சமூக வலைதளங்கள்ல அவங்களுடைய கருத்துக்கள வெளிய விட்டுருக்காங்க. ஸோ இது அந்த கவர்மெண்ட் கேட்டு பார்த்தாங்க. இந்த மாரி பண்ணாதீங்க, செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. கண்ட்ரோல் பண்ண பார்த்தாங்க. முடியல. அதுக்கப்புறம் அந்த அரசு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீதிமன்றத்த நாடிட்டாங்க. நீதிமன்றத்த நாடினோனயுமே, நீதிமன்றத்துல இருந்து ஒரு தீர்ப்பு வருது. நீங்க இத கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனேமே, ஆஹா! இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களே அப்படின்ற ஒரு காரணத்தினால, எந்தெந்த வலைதளங்கள்ல எல்லாத்துலயுமே அரசுக்கு எதிரா கருத்துக்கள பகிர்ந்தாங்களோ, அந்த வலைதளங்கள மொத்தமா பேன் பண்ணிட்டாங்க. அதாவது 26 அப்ளிகேஷன்ஸ மொத்தமா பேன் பண்ணியிருக்காங்க. பேன் பண்ணது மட்டும் இல்லாம, ஒரு அப்ளிகேஷன்ஸுக்கும் கடிதம் அனுப்பியிருக்காங்க. என்னன்னா, எங்க நாட்டுல இருக்கக்கூடிய மக்களோ, இளைஞர்களோ இதுல ஏதாவது ஒரு போஸ்ட் போடுறாங்க அப்படின்னா, அத எங்க கிட்ட காமிங்க. நாங்க சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க அத போஸ்ட்டா போட விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. எந்த அப்ளிகேஷன்ஸும் ஒத்துக்கல. ஏன்னா எங்க கிட்ட ஒரு டேட்டா வருதுன்னா அது எங்களுடைய பிரைவசியை நான் எதுக்கு உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மறுத்துட்டாங்க. 2 பேர் மட்டும் தான் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா டிக்டாக் செயலி ஒன்று, வைப்பர் செயலி ஒன்று, இது 2 தான் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் அங்கே போராட்டம் ஆரம்பிச்சிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி அப்ளிகேஷன்ஸை பேன் பண்ணலாம், நாங்கள் உங்களுக்கு எதிரான கருத்துக்களை தானே போட்டோம், நீங்கள் பண்ணுறது தானே நாங்கள் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இதுலேயும் குறிப்பாக அந்த இடத்துல யார் ஆளும் கட்சியா, ரூலிங் பார்ட்டியா யார் இருக்கா அப்படின்னா, நேபாள் கம்யூனிஸ்ட், சிபிஐஎம், காங்கிரஸ் கட்சி, இவங்க 3 பேரும் தான் அங்க ரூலிங் பார்ட்டியா இருக்காங்க. ஓகே. சோ இந்த கிளர்ச்சி அப்படிங்கிறப்ப பார்த்தோம்னா, எந்த அளவுக்கு பூதாகரமா வெடிச்சிருக்கு அப்படின்னா, நாடாளுமன்றமா இருக்கட்டும், பிரதமர் இல்லமா இருக்கட்டும், முன்னாள் பிரதமர் வீடா இருக்கட்டும், இவ்வளவு விஷயங்களையும் போட்டு எரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரதமர் ராஜினாமா செஞ்சிருக்காரு அவருடைய பதவிய. ஃபினான்ஸ் மினிஸ்டரை ரோட்லயே ஓட விட்டு அடிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு மோசமா நடந்திருக்கு அப்படின்னா, முன்னாள் பிரதமருடைய வீட்டை எரிச்சிருக்காங்க. உள்ள அவருடைய மனைவி இருந்திருக்காங்க. அது தெரியாம எரிச்சதுனால எதிர்பாராத விதமா அவங்களும் உயிரிழந்திருக்காங்க. இந்த கிளர்ச்சி அப்படிங்கறது பார்த்தோம்னா, இவ்வளவு மோசமான விஷயங்களை பண்ணிட்டு, இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இந்த வீடியோ கொஞ்சம் நீயே பாரேன். இந்த வீடியோ பார்த்தல, கிளர்ச்சி பண்ணி நாட்டையே 2 ஆக்கிட்டு ஜாலியா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ விஷயம் பண்றாங்களே, ஆனா ஃபியூச்சர்ல இது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது ஏன் அங்க யாருக்குமே தெரியல. ஏன்னா பொருளாதார வீழ்ச்சி அப்படின்றது நம்மளால மீளவே முடியாது. இப்போவே விலைவாசி அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க போராட்டம் பண்றீங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனா நீங்க இப்ப பண்ற போராட்டத்தினால இன்னும் எக்கனாமி லெவல் அப்படின்றது இன்னும் டவுனா தான் ஆகும். ஸோ இதுல இன்னொரு காமெடி ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, மக்கள் அரசுக்கு எதிராக ரொம்ப போராட்டம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேபாள் பிரதமர் ராஜினாமா பண்ணாங்க. அங்க என்னன்னா, ஜனாதிபதி கிட்ட ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்காரு. கொடுத்தோடனே அவர் வாங்கி வச்சுட்டாரு. வாங்கி வச்சதுக்கு அப்புறமா ஓகே நீங்க போயிட்டு வாங்க, யார் அடுத்த பிரதமர்ன்றதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனாதிபதி சொல்லிட்டாங்க. அடுத்த 5 நிமிஷத்துல என்ன இருக்கு அப்படின்னா, ஜனாதிபதியும் ராஜினாமா பண்ணிருக்காங்க. உடனே ஆமா, என்ன இது நீங்களும் அதே மாதிரி அதே டெய்லர் அதே வாடகை. இப்படிதான் கடிதத்தை வாங்கி வச்சேன், நானும் ராஜினாமா பண்ணிட்டேன், 2 பேரும் ஒன்னாயிட்டோம் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு காமெடி நடந்திருக்கு. ஆமா. சோ இந்த ரெஜிம் சேஞ்ச் அப்படிங்கறதும், இந்த இன்டர்னல் வயலன்ஸ் அப்படிங்கறதும் இப்போ நேபாள்ல மட்டும் தான் முதல் முறையா நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்தியாவை சுத்தி இருக்க ரொம்ப க்ளோஸான நாடுகள் எல்லாத்துலயுமே நடந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்காலாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கூப்பிட்டா தூரத்துல கேட்கிற இடத்துல தான் இருக்கு. ஆனா இந்த இடங்கள்லயுமே ரொம்ப மோசமான இன்டர்னல் வயலன்ஸ் அப்படின்றது நடந்திருக்கு. ரெஜிம் சேஞ்ச் நடந்திருக்கு. இதனாலேயே இந்த கண்ட்ரீஸ் எல்லாமே பொருளாதார அளவுல ரொம்ப பின்தங்கிய நிலையில இப்பவுமே இருந்துட்டு தான் இருக்காங்க. இந்த ஸ்ரீலங்கால ரெஜிம் சேஞ்ச் எடுத்துக்கிட்டோம்னா எந்த அளவுக்கு வயலன்ஸ் நடந்திருக்குன்னு உனக்கு தெரியாதா?
ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அங்க போராட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பொருளாதார வீழ்ச்சி அப்படின்றது அதிகமா தான் இருந்திருக்கு. எந்த பொருள் எடுத்தாலுமே விலைவாசி அதிகமா இருந்திருக்கு. இதை எதிர்த்து வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களும் இளைஞர்களும் கேள்வி கேட்டிருக்காங்க. ஏங்க இவ்வளவு விலைவாசி ஏத்தி வச்சிருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்படிதான் இருக்கும், எக்கனாமி லெவல் வந்து ரொம்ப டவுனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸ்ரீலங்கா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிற நாடுகளா இருக்கக்கூடிய இந்த சீனா மாதிரியான நாடுகள்ல இருந்து கடனை வந்து அதிகப்படுத்திருக்காங்க. இதனால என்ன ஆகும், இன்டர்னல் ஜிடிபி அப்படின்றது ரொம்ப டவுன் ஆயிருக்கு. இந்த போராட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமானதுனால இது சும்மா விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரியான போராட்டம் அங்க நடந்திருக்கு. அதிபர் மாளிகையை முற்றுகையிடுறது, ஆக்கிரமிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நடந்துச்சு. என்னடா இது, மக்கள் எல்லாம் நமக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டி எல்லாருமே வந்து தப்பிச்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல முக்கியமா ஒருத்தர் ராஜபக்சே அவர்களும் தப்பிச்சு போயிட்டாரு. இன்ன வரைக்குமே அவர் எங்க இருக்காரு, என்ன ஏதுன்னு எந்த டீட்டெயிலுமே தெரியல. இதே மாதிரி பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கேயுமே ஒரு மோசமான கிளர்ச்சி ஒன்று ஏற்பட்டிருக்கு. ஆக்சுவலா என்னன்னா, நம்ம நாட்டுல வந்து மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுல எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பங்காற்றி இருக்காரோ அதே மாதிரி பங்களாதேஷனுடைய சுதந்திரத்துக்கு போராடினவர் அப்படின்னு பார்த்தோம்னா முஜிபுர் ரஹ்மான் அப்படிங்கிறவர் தான். சோ அவருடைய சிலையை உடைக்கிற அளவுக்கு அங்க ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. எதனாலன்னு பார்த்தோம்னா இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். வேலை வந்து சரியா இல்ல, வேலை வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி அங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சுதந்திர போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க பாத்தியா, அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட்ல 30% இடஒதுக்கீடு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வரைக்கும் ஓகே, அந்த சுதந்திர போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க, அவங்க அடுத்த தலைமுறையினருக்கு இருக்குன்னு சொன்ன வரைக்கும் மக்கள் அமைதியா தான் இருந்தாங்க. இவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்த தலைமுறையினர், அதாவது வர தலைமுறையினர் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குன்னு சொன்னதும் அப்ப சாதாரண மக்கள் எங்க போறது, ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி ஒரு சின்ன போராட்டமா ஆரம்பிச்சது. இதே மாதிரி நேபாளல பண்ண மாதிரி தான் சோசியல் மீடியாஸை பேன் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து அங்க ரூலிங் பண்ணிட்டு இருந்தது அப்படின்னா இந்த முஜிபுர் ரஹ்மான் அவர்களுடைய மகள் தான் ஷேக் ஹசீனா அப்படிங்கிறவங்க. இந்த மாதிரி கிளர்ச்சி ரொம்ப மோசமாகி அவங்களுமே வந்து நாட்டை விட்டு தப்பிச்சு இந்தியாவுக்கு ஓடி வந்தாங்க. அந்த முஜிபுர் ரஹ்மான் அப்படிங்கிறவருடைய சிலையை உடைக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப மோசமான செயலெல்லாம் ஈடுபட்டு அது வந்து ஓரளவுக்கு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போனாங்க அப்படின்னா, இந்த ஷேக் ஹசீனான்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வீட்டை முற்றுகையிட்டு அவங்களோட உள்ளாட முதற்கொண்டு எடுத்து அதை போட்டு ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப மோசமான செயலில் ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறமா இடைக்கால அரசா பார்த்தோம் அப்படின்னா முகமது யூனஸ் அவர்கள் தான் பதவியேற்றிருக்காரு. இப்ப வரைக்கும் அதுதான் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் பங்களாதேஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொருளாதார அளவுல பாகிஸ்தானோட உயர்ந்த இடத்துல தான் இருக்காங்க. அப்படின்னாலும் இந்த கிளர்ச்சிக்கு அப்புறமா அவங்க ஒரு மோசமான பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க. இப்ப ஸ்ரீலங்கால வந்து போராட்டம் நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கு அப்படின்னா, அங்க வாக்களிக்க கூட மக்கள் குறைந்த அளவில் தான் வாக்களிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க ஏன் வந்து தேர்வு பண்ணணும், ஒரு அரசை நாங்க ஏன் தேர்வு பண்ணணும் அப்படின்ற மாதிரி, நாங்க வாக்களிக்க வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பொருட்களுடைய விலை அப்படின்றது ரொம்பவே அதிகமாயிருச்சு. இப்போ ஒரு பிரெட் பாக்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய விலையே 700 ரூபாய், 800 ரூபாய். ஒரு சாக்லேட் எடுத்துட்டோம்னா 1200 ரூபாய், 1200 ரூபாய். இந்த மாதிரி அதனுடைய தாக்கம் அப்படின்றது ரொம்ப உச்சக்கட்ட நிலையை அடைஞ்சிருச்சு. ஆமா, இப்போ பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுதந்திரம் வாங்கினதுல இருந்தே இந்த அதிபரா இருக்கட்டும் பிரதமரா இருக்கட்டும் அவங்க வந்து இந்த ராணுவ கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க. அதாவது ஒரு பொம்மை ஆட்சி அப்படின்னு வச்சுக்கலாமே, ராணுவம் என்ன சொல்லுதோ அதை தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி போய்கிட்டு இருந்தப்ப திடீர்னு ஒருத்தர் பார்த்தோம்னா மக்கள் தலைவர்னு சொல்லி வராரு, அவர் தான் இம்ரான் கான். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ராணுவ ஆட்சி தேவையில்லை. இப்ப இந்தியாவுல பாருங்க மோடி அவர்கள் வந்து எப்படி ஆட்சி செய்யறாரு, மக்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் செய்யறாரு, இந்த மாதிரி நம்ம மக்களுக்கும் நிறைய விஷயங்கள் வாங்கணும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் புரட்சியா பேசியிருக்காரு. உடனே அவரை கைது பண்ணி ஜெயில வச்சு அவரை அரைஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய தகவல் வந்துச்சு. ஆனா இப்ப பார்த்தா அப்படின்னா அப்படி ஒரு இம்பாக்டா இருந்த தலைவரை அனுப்பி விட்டுட்டு இந்த ராணுவ தளபதியா இருக்காரு இல்லையா அசீம் முனீர், அவருடைய இன்ஃபுளுன்ஸ்ல ஷபாஸ் ஷெரீப் தான் இப்ப அந்த நாட்டினுடைய அதிபரா இருக்காரு. இவரையுமே வந்து இல்ல, அவர் வந்து இந்த ஸ்ட்ராங் இம்பாக்ட் அதிபர்லாம் கிடையாது, ஒரு பொம்மை அதிபர் தான், அதுக்காக தான் அவர் உட்கார வச்சிருக்காங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பொருளாதார பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே பாகிஸ்தான் வந்து ரொம்ப மோசமா ஒரு பிச்சை எடுக்கிற நிலைமையில தான் இருந்துட்டு இருக்காங்க, நமக்கு தெரியும். ஆனா இந்த நிறைய கிளர்ச்சிகள் போராட்டங்கள் மக்கள் வந்து குரல் கொடுக்கறாங்க, ஆனா அந்த ஆட்சி ஏத்துக்கவே இல்லைன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து இன்னுமே பாகிஸ்தான் வந்து பொருளாதார அளவுல ரொம்ப மோசமான வீழ்ச்சியை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. நேபாள நடந்த போராட்டம் பார்த்தோம், ஸ்ரீலங்கால என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம், பாகிஸ்தான்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம், அதே மாதிரி தான் மியான்மர்ல நடந்திருக்கு. சோ அந்த போராட்டத்தோட தாக்கமா என்ன நடந்திருக்கு அப்படின்னா ராணுவ ஆட்சி தான் இப்ப அங்க நடந்துட்டு இருக்கு. ஆமா, மியான்மருமே வந்து பொருளாதார அளவுல ஒரு மோசமான வீழ்ச்சியை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல சொல்லணும் அப்படின்னா இந்த எல்லா நாட்டோட ஜிடிபின்றது இருக்கு இல்லையா, இந்த எல்லா நாட்டோட ஜிடிபியவும் ஒன்னா வச்சு பார்த்தா கூட இந்தியாவினுடைய ஜிடிபி ஒரு 3 மடங்கு அதிகம். இந்தியாவை தொட முடியல, இந்தியாவில இந்த மாதிரி கிளர்ச்சிகளை உண்டு பண்ண முடியல அப்படின்றதுனாலதான் டார்கெட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி சின்ன நாடுகளுக்கு போய் அங்க கிளர்ச்சியை உண்டு பண்ணி இந்த மாதிரி ரெஜிம் சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்தியாவில இதெல்லாம் நடக்கலையா அப்படின்னு கேட்டனா நடந்துட்டு தான் இருக்கு முயற்சிகள். அதாவது இந்தியாவிலையும் இந்த மாதிரி ஏதாவது ரெஜிம் சேஞ்ச் கொண்டு வரணும், மக்கள் கிளர்ச்சியை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் கொண்டு வர முடியுமோ பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரா இருக்கும் நீ நினைக்கிற?
யாருக்கும் இப்போ விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்க, இந்த வக்ஃப் மசோதாக்கு போராட்டம் நடத்தினாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணா இருக்கும். ஆரம்பிச்சிருக்கும், ஆனா முடியாம இருந்திருக்கும், தடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி வக்ஃப் திட்டம் கொண்டு வந்தப்போ அதை எதிர்த்து போராட்டம் பண்றோன்ற பேர்ல ஆரம்பிச்சது எல்லாமே நம்ம பப்பு அண்ட் கோ தான். அதாவது ராகுல் காந்தி மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ஏதாவது ஒண்ணு சொல்லணுமேன்றதுக்காக. இதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப சமீபத்துல நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை ஓட் சோரி. கரெக்டா? ஓட் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்றத ஆரம்பிச்சு மக்களை தூண்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக சோசியல் மீடியா முழுக்க நிறைய பேர் நிறைய விஷயங்களை பதிவிட்டாங்க. உனக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க வந்து ஆதாரத்தை சப்மிட் பண்ணுங்கன்னு தேர்தல் ஆணையம் சொன்னப்ப அவர் என்ன சொல்லியிருந்தாரு? நான் மக்கள் கிட்ட தான் நேரடியா கொண்டு போய் காமிப்பேன், அங்கெல்லாம் என்னால காமிக்க முடியாதுன்னு சொன்னாரு. ஆமா, ஆனா மக்கள் கிட்ட அவர் காமிச்சாரா? இல்லையே. ஆமா, இதுதான் வந்து இங்க பிரச்சனையே. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா, சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், இவங்க வந்து இந்த ஓட் சோரினா என்ன, ஆக்சுவலா என்ன நடக்குதுன்ற எந்த ஒரு ஃபேக்ட்டுமே தெரிஞ்சுக்காம ராகுல் காந்தி அவர்கள் வந்து அந்த பிரசன்டேஷனை போட்டதுமே வந்து ஊன்னு ஃபயர் விட்டு, ஆமா இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் முறைகேடு நடத்திருக்காங்க, நிறைய விஷயங்கள் போட்டாங்க. அது வந்து ஒரு ஃபயர் மாதிரி இந்தியா முழுக்க பரவுச்சு. ஆனா அவரே வந்து ஒழுங்கான எவிடன்ஸ் இல்லாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்காருன்னப்போ, ஆமா நாங்க வந்து தப்பு பண்ணிட்டோம், சாரி, நாங்க வந்து அந்த மாதிரி போட்டிருக்க கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தனா, இந்த ஓட் சோரிக்கு சப்போர்ட் பண்ணி போஸ்ட் போட்டாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து ஒரு 1 மில்லியன் ரீச் ஆயிருக்குன்னு வச்சுக்கோயேன். சாரி கேட்டாங்கல்ல, அதெல்லாம் வந்து ஒரு 30,000-40,000 ரீச் ஆயிருக்கு. அப்போ எது மெஜாரிட்டியா மக்களுக்கு புரியும்? ஓட் சோரி அப்படின்றது உண்மைதான், அதுதானே அதிக வியூஸ் போயிருக்கு, அப்ப அதான் நம்புவாங்க. ஆமா, இப்போ இத வச்சுதான் ஒரு கிளர்ச்சியும் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது மேல ஏன் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, பாஜக அரசு சரியில்லை, பாஜக அரசு தான் தப்பு அப்படின்னா மிஞ்சி போன மக்கள் என்ன பண்ணுவாங்க, அடுத்த தேர்தல் வரப்ப அவங்களுக்கு எந்த கட்சி வேணுமோ அதை செலக்ட் பண்ணிப்பாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் மேலயும் இந்திய ஜனநாயகத்து மேலயும் குற்றம் சுமத்தினா மட்டும்தான் மக்கள் இந்த மாதிரி கிளர்ச்சி ஏற்படுத்துவாங்க, புரட்சி பண்ணுவாங்க, ஒரு ரெஜிம் சேஞ்ச் வரும்ன்றதுக்காக நிறைய முயற்சிகளை இப்ப வரைக்கும் இந்தியாவுக்குள்ளே இருந்துட்டு இந்தியாவுக்கு எதிராக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓட் சோரி அப்படின்றது ஃபேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊடகங்கள்லையுமே இப்ப நம்மளே வந்து சொல்லிட்டு தான் இருக்கோம், அதற்கான விளக்கத்தை கொடுத்துட்டு தான் இருக்கோம். இந்த ஓட் சோரி மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்தது. அதாவது என்னன்னா, இப்போ ஃபார்மருக்கு எதிரான போராட்டம் நடந்தது, வக்ஃபுக்கு எதிரான போராட்டம் நடந்தது இல்லையா, இதுல ஒருவேளை யாரையாவது சுட்டுட்டாங்க இல்ல ஏதாவது ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மக்களுமே அரசுக்கு எதிராக திரும்புற ஒரு நிலைமை வந்துரும் இல்லையா. ஆமா, இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபார்மர் ப்ரொடெஸ்டா இருக்கட்டும், வக்ஃப் மசோதாவா இருக்கட்டும், இது எல்லாமே அரசாங்கத்தினுடைய பாலிசிஸ் தான். ஒருவேளை மக்கள் இதை எதிர்க்கிறாங்க அப்படின்னா அதுல இருந்து நாங்க பின்வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட அரசாங்கம் அறிவிச்சிருவாங்க. ஆனா இந்த ஓட் சோரி அப்படிங்கிறது என்னன்னா, அரசாங்கத்து மேலேயே வைக்கப்படுற குற்றச்சாட்டு, அதாவது அரசே தப்பு அப்படின்னு சொல்றது. இது என்ன ஆகும் அப்படின்னா, பின்வாங்கறதுக்கும் வழி இல்லை. இதுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான். ஒண்ணு, இல்ல இந்த ஓட் சோரிங்கிறது தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும், இல்லையா மக்கள் கிளர்ச்சி பண்ணணும். நாங்க வேற ஆட்சி வேணும்னு ஓட் போட்டாலும் இதே ஆட்சி தான் வரும் அப்படின்ற மாதிரி மக்களை நம்ப வைக்கிறாங்கன்னா இது எந்த அளவுக்கு மோசமான ஒரு பின்விளைவுகளை ஏற்படுத்தும். இதுல இன்னொரு ஒரு விஷயமும் கேள்விப்பட்டேன், என்ன அப்படின்னா, ராகுலுக்கு இந்த ஓட் சோரி விஷயமா அந்த டீடைல் எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஃபைலை வந்து ரெடி பண்ணி கொடுத்தது மியான்மர்ல இருந்து வந்ததாமே. ஆமா, இதுவே வந்து ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட் அப்படின்னா, அவர் வந்து ப்ரூவ் பண்ணாரு இல்லையா ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வச்சு, அதுல வந்து சில விஷயம் எல்லாம் தப்பாயிடுச்சுன்னு சொல்லி இன்னொருத்தர் வந்து பேக் எல்லாம் வாங்கினாரு. சோ பேக் அடிச்சு கடைசியில மொக்க வாங்கினது யாரோ வந்து நம்ம ராகுல் காந்தி தான். இவ்வளவு ஏன், முந்தா நேத்து வந்து துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நடந்துச்சு இல்லையா, அங்க கூட வந்து இவர் உடனே இந்த தேர்தல்ல வந்து ஓட் சோரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவர் பாட்டுக்கு. ஏன் என்ன காரணம் அப்படின்னா, பாஜக தரப்புல இருந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நின்னாரு, இந்த பக்கம் சுதர்சன் ரெட்டி இந்தி கூட்டணியில இருந்து சுதர்சன் ரெட்டி நின்னாரு. இவங்களுக்கு வாக்கு எண்ணிக்கை பண்றது 449 வந்திருக்க வேண்டியது 452 வந்திருந்துச்சு. இவங்களுக்கு வாக்கு எண்ணிக்கை பண்றது 315 வந்திருக்க வேண்டியது 300 வந்துச்சு. ஏன் இங்க குறைஞ்சது, ஏன் இங்க அதிகமானது அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன வார்த்தை தான், இது வந்து ஓட் சோரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா நழுவிட்டு போயிட்டாரு. ஆமா, ஓட் சோரின்றது என்ன, மக்கள் வந்து நிறைய 2 டைம் ஓட் போட்டிருக்காங்க, 4 அட்ரஸ்ல ஓட் போட்டிருக்காங்கன்னு, எம்பிஸ் எல்லாம் ஓட் போடுற இடத்துலயும் ஓட் சோரின்னு சொல்றாருன்னா ஒருவேளை எம்பிஸ் யாராவது அதிகமா வந்திருப்பாங்களா, இல்ல ஒரு எம்பி 2 ஓட்டு போட்டிருப்பாங்களா, என்னன்னே தெரியாம சும்மா வந்து ஓட் சோரின்னு சொல்லிட்டு போறீங்களே. சரி, இதுக்கு ஆதாரமாவது இருக்கான்னு கேட்டா நம்ம பப்பு கிட்ட ஒண்ணுமே இல்ல அப்படிங்கறதான் சோகமான ஒரு விஷயம். நீ இப்படி நம்பிக்கை இல்லன்னு சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நான் ஓட்டு போட்ட சீட்டையே கையில கொண்டு வந்திருக்கேன். ஓட்டு போட்ட சீட்டியா? இந்த மாதிரி இந்தியாவுல என்னதான் கிளர்ச்சி பண்ணணும்னு பப்பு அண்ட் கோ ட்ரை பண்ணாலும் எல்லாமே ஃபிளாப்ல தான் முடியுது. ஏன்னா இங்க பலிக்காது, அதுக்கு காரணம் இருக்கு. இப்போ நம்ம வந்து ஸ்ரீலங்கா,
நேபாள் இந்த மாதிரியான நாடுகள்ல என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். உதாரணத்துக்கு அவங்களுடைய ஜிடிபி லெவலா இருக்கட்டும், அவங்களுடைய ஜிடிபி, அன்எம்ப்ளாய்மெண்ட், அதுக்கப்புறம் கல்வித்தரம் அப்படின்றது ரொம்ப டவுன்ல தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா பொருளாதார அடிப்படையில உலக அளவுல 4வது இடத்துல இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 4-5 கண்ட்ரீஸ் மட்டும் இல்லாம கூட நீ வந்து மால்தீவ்ஸ், மொரீஷியஸ்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு 10 நாடுகளை சேர்த்து இந்த ஜிடிபி கால்குலேட் பண்ணனாலும் அந்த 10 நாடுகளை விட இந்தியாவினுடைய ஜிடிபி அப்படிங்கிறது 3 மடங்கு அதிகமா தான் இருக்கு. இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானை பொறுத்த வரைக்குமா இருக்கட்டும், இல்ல ஸ்ரீலங்கா, மியான்மர், பங்களாதேஷ் எங்க எடுத்துக்கிட்டாலும் ஒரு நிலையான ஆட்சி அப்படிங்கிறது கிடையாது. இப்ப பாகிஸ்தான்ல எடுத்துக்கிட்டோம்னா இம்ரான் கான் ஆதரவாளர்கள் ஒரு 50% இருக்காங்கன்னா, ராணுவ ஆட்சி தான் வேணும்னு சொல்ற 50% இருந்துட்டே தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து முக்கியமா இந்த மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனாலேயே அங்க நிறைய கலவரங்கள் வர ஆரம்பிச்சது, ஒரு நிலையான ஆட்சி இல்லாம இருந்தது. ஆனா இந்தியாவுல பார்த்தோம் அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையா பிரதமரா பதவியேற்க போறாரு, போட்டியிடுறாருன்னப்ப கூட 70% அவருக்கு பாசிட்டிவான ஓட்ஸ் தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இன்னொரு தனி சிறப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா, மக்கள் விரும்பக்கூடிய தலைவர் அப்படின்னா உலக அளவுல பிரதமர் மோடி அவர்கள் தான் இருக்காரு. இந்த கொரோனா வந்துச்சு இல்லையா, கோவிட் டைம்க்கு அப்புறமா வந்த எலெக்ஷன்ஸ் பார்த்தோம்னா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ்னு எங்க எடுத்துக்கிட்டாலுமே பெரிய தலைவர் அப்படிங்கிறவங்க மாறி வேற ஆட்சி தான் அமைஞ்சது. ஆனா உலக அளவுலயே இது வரைக்கும் கோவிடுக்கு அப்புறமா மாறாத ஆட்சின்னு பார்த்தோம்னா இந்தியாவுல பிரதமர் மோடி அவர்களோட ஆட்சி தான். இன்னொரு ரீசனாவும் ஏன் இவங்களுடைய இந்த விஷயம் எல்லாம் பலிக்காதுன்னு சொல்றாங்க அப்படின்னா, இப்ப மத்த நாடுகள்ல இந்த கிளர்ச்சிகள் ஏற்பட்டதுக்கான காரணம் என்ன? வேலை வாய்ப்பின்மை, இந்த மாதிரி ரீசன்ஸ் தான் வச்சாங்க. ஆனா இந்தியாவை பொறுத்த அளவுல பார்த்தோம் அப்படின்னா வேலை வாய்ப்புக்கா இருக்கட்டும், இல்ல இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்ததா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய முன்னெடுப்புகளை அடுத்தடுத்து நடத்திக்கிட்டே தான் இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது குறைஞ்சுக்கிட்டே வருது கணிசமான அளவுல. கடந்த 10 வருஷத்துல மட்டும் பார்த்தோம் அப்படின்னா. சோ இந்த போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரீசனே வந்து இவங்களுக்கு ப்ராப்பரா கிடையாது. மத்த நாட்டுல மட்டும் ஏன் இவ்ளோ சீக்கிரம் கிளர்ச்சி ஏற்பட்டுச்சு அப்படின்ற டவுட் உனக்கு வரும். ஏன்னா பிரதமரா மோடி அவர்களோ உள்துறை அமைச்சரா அமித்ஷா அவர்களோ கிடையாது. இப்ப பங்களாதேஷ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஷேக் ஹசீனா அப்படிங்கிறவங்கள ஒரு ஈஸியா டிஃபீட் பண்ணி அவங்கள வந்து நாட்டை விட்டு துரத்திட்டாங்க. ஆனா மோடி அவர்கள்ட்ட இது நினைச்சு கூட பார்க்கவே முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க ஒரு கவர்மெண்ட்டை எதுவுமே பண்ண முடியாது நம்ம பப்பு அன்கோக்கு ஈஸியாவே தெரியும். இருந்தாலும் அவங்க இப்ப எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா இறங்கிட்டாங்கன்னா, கர்நாடகால தேர்தல் நடந்துச்சுல, அங்க கூட ஓட்சோரி நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல கொடுமை என்னன்னா கர்நாடகால இருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி தான். ஆமா,